உங்கள் பேரண்ட்ஸோட ஒத்துழைப்போட இது சரியா போராட்டத்தில் கலந்துக்கலாமான்னு கேட்டுட்டு போங்க. கட்சிக்காரங்கள் கூப்பிடுவதற்கோ ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் கூப்பிடுவதற்கோ இதற்காகலாம் போகாதீங்க. தனிப்பட்ட முறையில் பாதித்திருந்தாலும் சமூகத்தில் அநியாயமாக பாதித்திருந்தாலும் அதற்காக இப்போ பாருங்க, அங்கெல்லாம் போராட்டம் நடக்கும்போது ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணி அந்த படத்தில் போய் உட்காண்டிருக்கார் முதலமைச்சர். அவர் அதுக்கு வாயை திறக்காம அந்த போராட்டத்தில் அந்த கூட்டத்தில் கொஞ்சம் எட்டி பார்க்காம அவர் போய் தன் குடும்பத்தோட தன் அம்மா அப்பாவோட குழந்தையாக போய் உட்காந்து தன்னோட ரிலீஸ் படத்தை பார்த்துட்டு இருக்கார் ஒரு முதலமைச்சர். அப்படி இருக்கும்போது மாணவர்களே, நீங்கள் உங்கள் உயிரெல்லாம் கொடுத்துட்டு இருக்காதீங்க அரசியலுக்காக. வணக்கம் மக்கள் சக்தி நேயர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னாக்க, நாட்டில் என்ன நடக்குது, நம்ம தமிழ்நாட்டில் தான் என்ன நடக்கிறது அப்படிங்கிறது மட்டும் இல்லை, மொத்தத்தில் நாட்டில் என்ன நடக்கிறது. இப்போ சமீபமாக டெல்லியில் நடந்தது என்ன, இது அன்றாட நியூஸில் வரும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இந்த மக்கள் சக்தி சேனலில் நான் கொண்டு சேர்க்கணுங்கிறதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். டெல்லியில் நடந்தது என்ன. டெல்லியில் ஜந்தர் மந்தர்ங்கிற இடத்துல மாணவர்கள் போராட்டம் வெகு நாட்களாக நடந்துருக்கு. இங்கே எப்படி ஜல்லிக்கட்டுக்கு நடந்தது அது மாதிரி அங்கே மாணவர்கள் போராட்டம் டெல்லியில் நடந்தது. அதை ஆதரித்து எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் எல்லா மாநாட்டிலையும் இந்த போராட்டம் நடந்துட்டு இருந்திருக்கு. என்னன்னாக்க, மாணவர்கள் எதுக்கு போராட்டம் பண்ணுறாங்க? மாணவர்கள் போராட்டம் பண்ணது என்னன்னாக்க, இப்போ நீட்டுன்னு ஒரு எக்ஸாம் இருக்குது இல்லையா, அந்த நீட்டு எக்ஸாமில் வினாத்தாள் கசிந்து விட்டது. வினாத்தாள் கசிஞ்ச சாதாரணமாக அது ஃபேஸ் பண்ணுறவங்க, அதை எழுதுகிறவங்களுக்கெல்லாம் எதிர்காலம் பாதிக்கப்படும். ஏன்னா எவன் கசிஞ்சுதோ அவங்கெல்லாம் நல்ல மார்க் வாங்கி, எவன்கிட்ட பேப்பர் கிடச்சதோ அவங்கெல்லாம் நல்ல மார்க் வாங்கிட்டு போயிடுவாங்க. இந்த ஒரு கஷ்டத்தினால அத்தனை மாணவர்களும் ஜந்தர் மந்தரில் இருந்து போராட்டம் நடத்தியிருக்காங்க. இதை மத்திய அரசு கண்டுக்கவே இல்லை, ரொம்ப நாளாக கண்டுக்கலை. மாணவர்களும் நிறையா போராட்டம் நடத்தி டிவியில் சோஷியல் மீடியாவில், டிவியில் ரொம்ப காட்டாட்டினாலும் சோஷியல் மீடியாலெல்லாம் இது நிறையா வந்தது. மாணவர்களை அடித்தாங்கங்கிற மாதிரிலாம் காட்டுறாங்க. அடித்தாங்கங்கிறதெல்லாம் தெரியல, நமக்கு எதுவுமே உண்மை ஆராயாமல் சொல்லக்கூடாது. சோஷியல் மீடியாவில் நிறையா விஷயங்கள் மாணவர்களை அடித்து துன்புறுத்தினார்கள், நடத்த விடாமங்கிற மாதிரி நிறையா சொல்லிகிட்டு இருந்தாங்க. இதில் இப்போ நமக்கு தெரிய வேண்டியது, இது என்ன போராட்டம், எதுக்காக போராட்டம் நடத்தினாங்க, ஒன்று போராட்டம் வெற்றி பெற்றதா, இறுதியில் நடந்தது என்ன, ஏதாவது இந்த போராட்டத்துக்கு ஏதாவது பலன் இருந்ததா, எங்கெல்லாம் இந்த போராட்டம் நடந்தது, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுப்போம். அதாவது இந்த போராட்டம் நடக்கிறது, மாணவர்கள் ஏன் இந்த போராட்டம் நடத்துகிறாங்கங்கிறத நான் சொன்னேன். நீட்டு எக்ஸாமில் கொஸ்டின் பேப்பர் கசிந்து விட்டது என்பதால் இந்த போராட்டம் நடக்கிறது, அவ்வளவுதான். நீட்டு எக்ஸாமை எதிர்த்து கிடையாது, நீட்டு எக்ஸாமில் பேப்பர் கசிந்து விட்டது. அந்த பேப்பர் கசிந்ததுனால் தன்னுடைய எதிர்காலம் வீணாக போகிறது. அந்த தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும், அந்த கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும். இதுதான் கோரிக்கையா? இந்த கோரிக்கை, அதாவது நீட்டு எக்ஸாமில் அரசு பொறுப்பேற்க வேண்டும், தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும். இது ரெண்டு கோரிக்கை தான் முக்கால்வாசி எனக்கு தெரிஞ்சிருக்கு. நீட்டு எக்ஸாம் வேண்டான்னு அவங்க போராடலை, இதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீட்டு எக்ஸாம் வேண்டான்னு போராடலை, அதில் ஒரு கசிவு ஏற்பட்டு அதனால மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுறதுன்னு ஒன்று, அந்த கல்வித்துறை அமைச்சர் பதவி விலக வேண்டும்னு போராடி இருக்காங்க அவ்வளவு நாட்கள். இந்த போராட்டம் டெல்லியில் மட்டும் நடக்கலைங்க, இது கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், பீகார், ராஜஸ்தான் எல்லா இடத்துலையும் மாணவர்கள் அவங்க சப்போர்ட்டை தெரிவிச்சிருக்காங்க. எப்படின்னாக்கா பேரணியாக போய் மெழுகுவத்தி ஏற்றிட்டு போய் இது மாதிரி அவங்களுடைய எதிர்ப்பை நீட்டு எக்ஸாமுக்கு எதிர்ப்பு இல்லை, அதில் நடந்த அந்த குளறுபடிக்கு உள்ள இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து
ரொம்ப போராடி இருக்காங்க. மாணவர்கள் போராட்டம் ஒரு மாற்றத்தை கொண்டு வருமா அப்படின்னாக்க கொண்டு வந்திருக்கு. இப்போ வந்து நம்மளுடைய ஜல்லிக்கட்டு போராட்டம் போது மாணவர்கள் போராட்டம் மாற்றத்தை தான் கொண்டு வந்தது. அதே மாதிரி இப்போ வந்து பயங்கரமாக போராடி இந்த போராட்டமும் மாற்றத்தை கொண்டு வந்தது. என்ன மாற்றம் கொண்டு வந்தது, என்ன இறுதி ரிசல்ட் கிடச்சிது இவங்களுக்கு அப்படின்னாக்க, அந்த யார் பதவி விலகணும்னு கேட்டாங்களோ அந்த தர்மேந்திர பிரதான் கல்வி அமைச்சர் பதவி விலகிட்டார். மோடி நடுவில் பேச்சுவார்த்தை, அரசெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி யாரெல்லாம் இந்த ஸ்ட்ரைக்கில் இந்த போராட்டத்தில் வந்து கைது செய்யப்பட்டார்களோ அவர்கள் மேலெல்லாம் எஃப்ஐஆர் போடாமல் எல்லா இதுலேயுமே எல்லா நாட்டிலையும் எல்லா மாநிலத்திலையும் கைது பண்ணினவங்க மேலெல்லாம் எஃப்ஐஆர் போட மாட்டோம் அப்படின்ட்டு இந்த போராட்டத்தில் யார் பாதிக்கப்பட்டார்களோ அவர்கள் குடும்பத்திற்கு 1 கோடி தர வேண்டும் என்று. இறப்புங்கிறது வந்து கணக்கு கொடுக்கல, எவ்வளவு பேர் இறந்தாங்க என்னங்கிறதெல்லாம் கொடுக்கல, பட் இறந்தவர்களுக்கு 1 கோடின்னு. இந்த போராட்டம் தேவையா அப்படின்னாக்க, மாணவர்கள் போராட்டம் தேவைதான். ஒரு சில கல்வி மாற்றத்துக்கு மாணவர்கள் போராட்டம் தேவை. ஆனால் இந்த போராட்டத்தில் என்ன மாற்றம் வந்தது? பதவி விலக சொன்னாங்க, அவர் பதவி விலகினார், அவ்வளோதான். இதை பார்த்தா எனக்கு வந்து அரசியல் கட்சிகள் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அவர் பதவி விலகணுங்கிறது தான் நம்ம போராட்டமா? இல்லையே, ஒரு கல்வியில் மாற்றம் வரணுங்கிறது தானே போராட்டம். இந்த அரசியல் கட்சி வந்து என்ன பண்ணுறாங்க, தமிழ்நாட்டிலலாம் அந்த அனிதா செத்து போனதை ஒரு பெருசாக எடுத்து அதை இன்றைக்கும் அனிதா போனதுக்கு வந்து வருத்தம் தெரிவித்து இந்த விஜய் அவர்களும் அதை தான் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன கேட்டால், ஒரு எக்ஸாம் ஃபேஸ் பண்ண முடியலன்ட்டு சொல்லி ஒரு மாணவி தற்கொலை பண்ணிக்கிறவ டாக்டராக வந்தால், ஆப்ரேஷன் பண்ண முடியல நம்ம பேரில் ஏதாவது தப்பாக வந்துருமோன்னு அந்த பேஷண்ட்டை கொண்டுட மாட்டாளா? இது என்னது விளையாட்டாக இருக்குது? ஒரு தற்கொலைக்கு ஆதரவு கொடுத்து இவங்கெல்லாம் பண்ணின்னு இருக்காங்க, அதை பெருசாக ஆக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக கட்சிகள் வந்து ரொம்ப போராட்டம், நீட்டே கூடாதுன்னு பண்ணாங்க. பட் மாணவர்கள் நீட்டு, இங்கே நான் சொல்கிறத கேளுங்க, மாணவர்கள் நீட்டு வேண்டான்னு பண்ணலை, மாணவர்கள் நீட்டில் குளறுபடி இருக்கக்கூடாதுன்னு டீசெண்டாக ஒரு வந்து அமைதியாக தான் போராடி இருக்காங்க. அதை வந்து இங்கே பண்ணக்கூடாது அங்கே பண்ணக்கூடாதுன்னு போலீஸ் எழுப்பி விட்டு அடித்து விட்டு அப்போ ரகலை ஏற்பட்டதெல்லாம் காட்டியிருக்காங்க. அதில் வந்து ரொம்ப ஒரு வீடியோலாம் வந்துட்டு இருந்தது, ரொம்ப போலீஸ் அடிக்கிற மாதிரி. அடிக்க வரும்போது ஜனகணமன அதிநாயக ஜெயஹே அந்த பாட்டை, தேசிய கீதத்தை ஒளிபரப்பி அப்படியே போலீஸ் இப்படி நிற்கும்படி பண்ணிட்டாங்க, அட்டென்ஷனில் நிற்கும்படி. இதெல்லாம் வந்து ஒரு நூதன போராட்டமாக இருந்தது, ஒரு அறிவாளி போராட்டமாக தான் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் மாணவர்களும் சாதிக்க முடியுங்கிறத காட்டி இதில் வந்து தர்மேந்திர பிரதான் பதவி விலகியிருக்கார். அவர் தன்னுடைய தவறை அவர் ஒப்புக்கொண்டு பதவி விலகியிருக்கார். இவர்கள் போராட்டத்தினால் என்று நம்ம கூறிட முடியாது. அவர் தன்னுடைய மாணவர்களுடைய எதிர்காலத்திற்காகவும் இதில் ஏற்பட்ட அந்த குளறுபடிக்காகவும் தான் மனம் வருந்தி ராஜினாமா செய்கிறேன் என்று தான் அவர் வந்து ராஜினாமா செய்துள்ளார். இது ஒன்று. அப்புறம் வந்து சரி, இதனால போராடி செத்தவங்க எவ்வளவு கோடி சம்பாதிச்சிருக்கலாம்? ஒரு அமைதியாக இருந்து அங்கெல்லாம் போகாமல் இது பண்ணாமல் எதிர்ப்பை வேறு முறையாக காட்டி, ஆனால் அதில் போனவங்களுக்கு 1 கோடி வந்து ஈடு. ஆனால் முட்டாத்தனமாக போய் அங்கே செத்து போனது ஒரு முட்டாத்தனமாக தானே தோன்றுறது. மாணவர்கள் போராடலாம், எதுக்கெல்லாம் போராடலாம். இப்போ உங்களுக்கு கல்வி அந்த கல்வி மாற்றத்துக்காக போராடுங்க. பெண்களுக்கு உங்கள் பள்ளியில் உங்கள் கல்லூரியில் பெண்களுக்கு அநீதி ஏற்படுத்துகிறாங்களா, இல்லை இந்த சின்ன குழந்தைகள் பாலியல் குற்றத்துக்கெல்லாம் அவங்க வந்து செவிசாய்க்க மாட்டேங்கிறாங்களா, அதுக்கெல்லாம் மாணவர்களே நீங்கள் வாருங்கள், போராடுங்கள். உங்கள் கல்லூரியில் பள்ளியில் வந்து என்ன பேசிக் நீட்ஸ், அந்த டாய்லெட்ஸ் எல்லாம் சரியில்லையா, போராடுங்கள். டீச்சர்ஸ் எல்லாம் இல்லையா, டீச்சர்ஸ் போகாமல் இந்த டீச்சரை அந்த பாடத்துக்கு எடுக்க வைக்கிறது, அந்த டீச்சரை இந்த பாடத்துக்கு எடுக்க வைக்கிறது, இது மாதிரிலாம் பண்ணுறாங்களா? டீச்சர்ஸ் போடலையா, அதுக்கு போராடுங்கள். நல்லதுக்கெல்லாம் போராடுங்கள், தவறு இல்லை.
ஆனால் மாணவர்களை உசுப்பேத்தி அரசியல் கட்சி போராடாதீர்கள். அரசியல் கட்சி போராடுவதற்கு மாணவர்கள் உறுதுணையாக போகாதீர்கள். உங்களுக்கு பிரச்சனைனாலும் சமூகத்தில் வந்து இந்த லாக்அப் டெத்தெல்லாம் கொண்டு வராங்க பாருங்கள். லாக்அப் டெத் இப்போ இவர் இது ஆட்சியில் லாக்அப் டெத்து, அவர் ஆட்சியில் லாக்அப் டெத்துலாம் எவ்வளோ நடந்தது. அதுக்கெல்லாமெல்லாம் போராடுங்க. பள்ளியில் அநீதி நடக்கிறதா அதுக்கு போராடுங்க. முதியவர்கள் உரிமைக்காக போராடுங்கள். பெண்கள் கலாச்சாரம் சீரழியிறது அதுக்காகலாம் போராடுங்கள். பல சமூக பிரச்சனைகள் என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கெல்லாம் நூதன முறையில் நல்ல அமைதி முறையில் போராடுங்கள். அந்த காலத்திலேயே நமக்கு வந்து அந்த உண்ணாவிரதத்தை மகாத்மா ஏற்படுத்தி கொடுத்துருக்கார். அமைதி முறையில் போராடணும்னு அமைதியில் சாதியுங்கள்னு. நம்ம ஜெயலலிதா அம்மா உண்ணாவிரதம் 26 நாட்கள் அமைதியாக சாதித்தார்கள். அது மாதிரி அமைதியாக சாதியுங்கள். கண்டிப்பாக உங்கள் போராட்டத்திற்கு அனைவரும் ஒத்துழைப்போம். ஆனால் அவங்கள நீங்கள் போராடுங்க, இந்த தேவையில்லாமல்லாம் போராடுங்க அப்படின்ட்டுலாம் உசுப்பேத்தி விடுற அரசியல் கட்சி நடிகர்கள் இவர்கள்லாம் சொல்கிறத கேட்டுக்காதீங்க. உங்கள் அம்மா அப்பா உங்கள் வீட்டில் உள்ளவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம உயிரோடு இருக்கணும். அது இல்லாமல் இவங்க உசுப்பேத்துறாங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம அதுதான் பெருந்தன்மைங்கிற மாதிரி நினச்சிட்டு ஹீரோயிசம்ங்கிற மாதிரி நினச்சிட்டு அந்த கும்பலில் போய் அடிதடி வாங்கிட்டு சாவாதீர்கள். நல்ல விஷயத்துக்கு போராடுங்கள். அப்போ இப்போ வந்து உங்கள் போராட்டம் இப்போ வந்து இது தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும். அதில் என்ன பிரயோஜனம் இருக்க போகிறது? இனி என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க போகிறது நீட்டில்? அதெல்லாம் பாருங்கள். என்ன மாதிரியான நல்ல விஷயத்தை கொண்டு வரணும் அதை பாருங்க. அந்த அமைச்சர் பதவி விலகி என்ன நடக்க போகிறது? இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணு. இப்படி லீக் ஆகாமல் பண்ணு. இப்படி நீ லீக் ஆக்கினதுக்கு இந்த அமைச்சரை நீ பதவி விலக வச்ச சந்தோஷம். போராடி பதவி விலக வச்சிங்க சந்தோஷம். இதுக்கு அப்புறம் என்ன நடக்கணும் அப்படிங்கிறத நல்ல விதமாக உங்கள் பேரண்ட்ஸோட ஒத்துழைப்போட இது சரியா போராட்டத்தில் கலந்துக்கலாமான்னு கேட்டுட்டு போங்க. கட்சிக்காரங்கள் கூப்பிடுவதற்கோ ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் கூப்பிடுவதற்கோ இதற்காகலாம் போகாதீங்க. தனிப்பட்ட முறையில் பாதித்திருந்தாலும் சமூகத்தில் அநியாயமாக பாதித்திருந்தாலும் அதற்காக போராட போங்கள். மெரினா பீச்சில் நடந்த ஜல்லிக்கட்டு வந்து தேவையில்லாத போராட்டம். அது என்னை பொறுத்த வரைக்கும். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கீழே சொல்லுங்கள். ஒரு மாடு உயிர்களுக்கெல்லாம் போடுறதுங்கிறதுனால தான் நம்மளை உட்கார வச்சு சண்டை போட வச்சு பார்த்தோன்னா எப்படி இருக்கும்? மாடை தேவையில்லாமல் மோத விட்டு இப்படிலாம் பண்ணாதீங்கிறதுக்கு அதுக்கு போய் என்னவோ மாணவர்கள் அப்படி நின்னீங்க. சரி, சந்தோஷம். அது ஏதோ ஒரு வீர விளையாட்டு வந்தது. அதே மாதிரி நல்ல விஷயங்களுக்கு போராடுங்கள். நல்ல விஷயங்களுக்கு போராடுங்கள். தேவையான விஷயங்களுக்கு போராட போகிறேன் என்று அரசியல் கட்சிக்காக போய் நீங்கள் உங்கள் உயிரை விடாதீங்க. இப்போ பாருங்கள், அங்கெல்லாம் போராட்டம் நடக்கும்போது ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணி அந்த படத்தில் போய் உட்காண்டிருக்கார் முதலமைச்சர். அவர் அதுக்கு வாயை திறக்காமல் அந்த போராட்டத்தில் அந்த கூட்டத்தில் வந்து கொஞ்சம் வந்து எட்டி பார்க்காம அவர் போய் தன் குடும்பத்தோட தன் அம்மா அப்பாவோட குழந்தையாக போய் உட்காந்து தன்னோட ரிலீஸ் படத்தை பார்த்துட்ருக்கார் ஒரு முதலமைச்சர். அப்படி இருக்கும்போது மாணவர்களே, நீங்கள் உங்கள் உயிரெல்லாம் கொடுத்துட்ருக்காதீங்க அரசியலுக்காக. நன்றி. உங்களுடைய எண்ணங்கள் என்னங்கிறத கீழே கண்ணியமாக கமெண்ட்டில் கொடுங்க. பதிலளிக்கப்படும்.